வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 18 மாத DADR நிலுவைத் தொகை அரசு ஊழியர்களுக்கு புதிய அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த அறிவிப்புகள் யார் வெளியிட்டிருக்காங்க, 18 மாத DADR நிலுவைத் தொகை கிடைக்குமா என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டின் போது அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் அரசு அகவலைப்படி அரியர் தொகையை வழங்குவது சார்ந்து ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள். ஆனால் அறிவிக்கப்படவில்லை. அதேபோல் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டின் போதும் இதற்கான அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போதும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் NCJCM செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா நிதி அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் COVID-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத கால அகவலை நிவாரணம் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை விடுவிக்குமாறு வலியுறுத்தியிருந்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் அடிப்படையில் நாட்டின் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு COVID-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு செலுத்த வேண்டிய 18 மாத அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகையினை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து வருகிறோம் என்று எழுதினார். இந்த நிலையில் ஒருவேளை DADR தொகை வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பது குறித்தும், இதில் கிடைக்கக்கூடிய தொகை என்பது ஒரு ஊழியர் பெறக்கூடிய அவருடைய சம்பளம் மற்றும் அவருடைய தர ஊதியத்தை பொறுத்து அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை உதாரணம் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். லெவல் 1 ஊழியர்கள் தோராயமாக குறைந்தபட்சம் 11,800 ரூபாய் முதல் அதிகபட்சம் 37,554 ரூபாய் வரை பெறுவார். லெவல் 13 ஊழியர்கள் குறைந்தபட்சம் 1,44,200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,18,200 ரூபாய் வரை பெறுவார். லெவல் 14 ஊழியர்கள் குறைந்தபட்சம் 1,82,200 முதல் அதிகபட்சம் 2,24,100 ரூபாய் வரை பெறுவர். இருப்பினும் இங்கு குறிப்பிடப்பட்ட புள்ளி விவரம் தோராயமானது. பணியாளர்கள் பெறக்கூடிய உண்மையான தொகை மாறுபடும். மோடி அரசின் முடிவின் காரணமாக கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள். இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.